ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எப்பவும் போல் இட்லி பொடி ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். அது என்னங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு நான் உளுந்து தான் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம இட்லி பொடிக்கு நான் வெள்ளை உளுந்து இது வரைக்கும் சேர்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் இட்லி பொடி காலி ஆகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் இட்லி பொடி செய்ய சொல்லவும் சரின்ட்டு நான் வெள்ளை உளுந்து போட்டு செய்கிறேன். ஆனால் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா தான் அந்த இட்லி பொடி சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். இந்த இதை விட வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உளுந்துனாலே ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு இடுப்பு வலியாக இருக்கட்டும், கைகால் வலியாக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் உளுந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். 1/2 கிலோ அளவு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ அளவு சேர்த்துருக்கேன். அதையும் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுக்கும்போது எப்போவுமே அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு வறுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே நம்மளுக்கு கரிஞ்சிரும், பருப்பு உள்ளே வேகாது. அதனால் நம்ம எப்போவுமே பருப்பு வறுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். உளுந்தும் அதே மாதிரி கடலைப்பருப்பும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து ரெண்டையும் வறுத்து எடுத்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் இல்லை ஒரு பெரிய தாம்பாலம் இருந்தாலும் சரி போட்டு நம்ம ஆற வச்சுக்கணும். வறுத்து கொட்டி ஆற வச்சிடணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடு, பொன்னிறம் ஆகணும், கரைஞ்சிடக்கூடாது. மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சாதாரணமாக நம்ம சமைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல பருப்பு, துவரம் பருப்பு, அந்த பருப்பு போட்டிருக்கேன். அது ஒரு 150 கிராம் போட்டு அதையும் நம்ம வறுத்துட்டு நம்ம அந்த அகலமான பாத்திரத்தில் போட்டு அதையும் ஆற வச்சிடணும். நான் பேசன் தான் எடுத்திருக்கேன், அதில் கொட்டியிருக்கேன். பேசனில் ஒரு கடாய் மாதிரி ஒரு இதில் எடுத்து போட்டு ஆற வச்சுருக்கேன். இதே அப்படி தான் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சு நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். எப்போவுமே திரும்பவும் சொல்கிறேன், நான் இதுக்கு கருப்பு உளுந்து போட்டு செய்யுங்க. முழு உளுந்து போட்டு செஞ்சாலும், முழு உளுந்தோட அரை உளுந்து போட்டிங்கன்னா தான் பருப்பு நல்லா ஒன்றா உங்களுக்கு நல்லா வறுத்து வரும். அதனால் கண்டிப்பாக கருப்பு உளுந்து போட்டு இட்லி பொடி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். அதோட இதில் எள்ளும் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எள்ளு சேர்க்கலை. போன தடவை கருப்பு உளுந்து எள்ளெல்லாம் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இட்லி பொடி ரெசிபி. இப்போ அது சேர்க்கலை. இது 3 பருப்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை வாங்கி நல்லா கழுவிட்டு நான் வீட்டில் நிழல் காய்ச்சல்லே பேப்பரில் போட்டு ஈரம் இல்லாமல் நான் காய வச்சு வச்சுருந்தேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும் முருங்கை இலை, ஃப்ரெஷ்ஷானது இருக்கணும். அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும். வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்த உடனே அது நல்லா கையில் நொறுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கையில் இப்படி வச்சோம்னாலே நல்லா சடன்னு நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி வர ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம அதை எடுத்து அதையும் அந்த தாம்பழத்தில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். எல்லாத்தையும் 1 பை 1 அதிலே வறுத்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். கட்டி பெருங்காயம் நான் எப்போவுமே பெருங்காயம் இப்போ கட்டி பெருங்காயம் வாங்கி சின்ன சின்னமாக இந்த மாதிரி நறுக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். இதெல்லாம் போட்டால் தான் எனக்கு சட்னிக்காக இருந்தாலும் ஊறுகாய்க்காக இருந்தாலும் இந்த மாதிரி இட்லி பொடிக்காக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அதனால் அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அந்த எண்ணெயிலே நான் ஒரு 15 to 20 வரமிளகா சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது. அதே நம்ம நிறைய பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி பொடி. அதோட நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். அதுவும் ஒரு 10-15 மிளகா போட்டிருக்கேன். காம்பு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே காம்பு எடுத்துகிட்டு போட்டுட்டேன். இதுதான் காஷ்மீரி மிளகா போட்டோம்னா நம்மளுக்கு கலர் கொடுக்கும். கருப்பு உளுந்து போடும்போது அந்த கலர் கொடுக்காது இட்லி பொடி. இது இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கோம். அதனால் இந்த பொடி போடும்போது, இந்த காஷ்மீரி மிளகாய் போடும்போது கலர் தூக்கி கொடுக்கும் இட்லி பொடிக்கு. இட்லி பொடினாலே கலராக இருந்தால் நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கும்ல. நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலை அதே மாதிரி தான் முதல் நாள் நம்ம வாங்கி நல்லா கலசிட்டு ஒரு பேப்பரில் நம்ம பேப்பரில் எடுத்து நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து அதை இப்போ இதில் சேர்த்து இதோடு சேர்த்து வறுத்துக்க போகிறோம்.
கருவேப்பிலையும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரை சொல்லவே வேணாம். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து, இரும்பு சத்து நிறைஞ்சது முருங்கைக்கீரை. கண்டிப்பாக முருங்கைக்கீரையை போட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சத்து. எங்கள் வீட்டு பிள்ளைங்க கண்டிப்பாக இட்லி பொடி ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. சட்னி இருந்தாலும் இட்லி பொடி தான் பிடிக்கும். அதனால் நான் இட்லி பொடியில் இந்த எதாவது அதுகளுக்கு திங்க மாட்டேங்குதுகளோ அதெல்லாம் இட்லி பொடியில் சேர்த்துறது. நல்லா இது ஆறணுன்னு இதில் தேவையான அளவு உப்பும் போட்டு இதை தூக்கி இதில் கொட்டிட்டேன். மிளகா, நம்ம பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பூண்டு அளவு ஒரு பெரிய பூண்டை வந்து எடுத்துட்டு அதை வந்து தோலோடு நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கரிஞ்சிட்டா இதோட டேஸ்ட்டு சத்தியமாக அப்படியே மாறிடுங்க. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை வறுத்து எடுக்கணும். அந்த எண்ணெயிலே வறுத்து எடுக்கணும். வறுக்கும்போது உங்களுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் போட்டோம்னா அது நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் நம்மளுக்கு மிக்சியில் அரைக்க. அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டாச்சு, காரத்துக்கு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு இது அரைச்சிருக்கேன். இன்னும் மொத்தமாக அரைச்ச உடனே கலர் நம்மளுக்கு மாறிடும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.